ஹலோ மக்களே, சர்க்கஸ் போகலாமா? ரொம்ப பெரிய சர்க்கஸ்லாம் இல்லை, நம்ம சேலமில் வெடுகத்தாம்பட்டி சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஒரு சின்ன சர்க்கஸ் குழு வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இது போட்டால் நாங்கள் டக்குன்னு போய் பார்ப்போங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் நம்மளை நம்பி தானே போட்டிருக்காங்க, நம்ம கிராமத்தை நம்பி தானே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம போனால் தானே அவங்களுக்கு அந்த வருமானம் வரும், அந்த குடிசை போட்ட காசாச்சும் அவங்க எடுக்க முடியும்ல. இந்த மாதிரி கலைக்கு நம்ம போகும்போது ஒருவேளை சாப்பாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு இப்படி ஒரு 4-5 ஷோ அங்கே பண்ணி அதுக்கு மக்கள் கூட்டம் வந்தால் தான் அவங்களுக்கு அதில் வருமானம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை. ஸோ இந்த மாதிரியான எங்கேயாவது உங்களுக்கு போடுறாங்க, நீங்கள் போகிற வழியில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம கொடுக்குற 50 ரூபாய்க்கு நிஜமே ஓத்தா தான் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. கோமாளி வராங்க, டான்ஸ் ஆடுறாங்க, நிறைய வித்தைகள் பண்ணுறாங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு டான்ஸ் கூட ஆடிருந்தாங்க. அந்த ஏஜில் நம்ம எதிர்த்து நிற்போமான்னு கூட எனக்குலாம் தெரியல. நமக்கு இப்போவே மூட்டு வலிலேருந்து எல்லா வழியும் வருது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான குழுக்கள் வந்து எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது ஷோ போடுறாங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த மக்களை ஊக்கப்படுத்துங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், கிளாப் பண்ணுங்கள். அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா தன்னோட முகத்தை வந்து மண்ணுக்கடியில் 15 நிமிஷம் புதைச்சி அவர் ஒரு ஷோ வந்து பண்ணி காட்டுறாரு. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தாங்க. நம்ம கொடுக்குற அந்த 50 ரூபா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய தொகை தான். ஸோ நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா உங்கள் குழந்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஷோ காட்டுங்க, அங்கே படுற மக்களோட கஷ்டத்தை காட்டுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல லைஃப் இருக்குது, அதை விட கஷ்டமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு வளர்க்கும் போதே குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி தந்து வளங்க. அப்போ தான் வருங்கால பிள்ளைகள் வந்து சரியான முறையில் வளரும்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.